இன்றைய நாம் பார்க்க இருக்கும் பாடம் அழகு 9 மற்றும் 10. 9ஆம் அழகில் நாம் பார்க்க போவது இந்தியாவின் சுகாதார அமைப்பு முறை எப்படி விரிவடைந்தது, எந்த படிநிலைகளை கடந்து இந்திய சுகாதாரம் வளர்ச்சி அடைந்தது என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்தியாவில் ஆரோக்கியம் பற்றின விழிப்புணர்வு ஆரம்ப காலங்களே இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய மனிதர்கள் அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் இந்தியாவுல சுகாதாரத்தின் மேல அக்கறை உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அறிவியல் முன்னேற்றம் வந்தா கூட சில பழமையான காரியங்களை பின்பற்றுறாங்க. ஒரு கல்யாண வீடு அப்படின்னு வச்சாங்கன்னா என்ன செய்யறாங்க, விருந்து முடிஞ்சோன்னா ஒரு வெத்தலை பாக்கு வைக்கிறாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆவதற்காக அந்த விஷயங்களை வைக்கிறாங்க. சோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த உவர் நீர் செரிப்புத்தன்மைய கொடுக்கும். அப்ப அந்த ஆரோக்கியத்துல அவங்க கவனமா இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப நீங்க திருவிழாக்கள் சமயங்கள்ல போனீங்க அப்படின்னு சொன்னா, கிராமங்கள்ல ஊர் பகுதிகள்ல எல்லாம் இந்த பானக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க, நீர் கொடுப்பாங்க. அந்த பானக்கரத்துல என்ன இருக்கும்னா, கருப்பட்டியும் புளி கரைசல்ல கருப்பட்டி போட்டு கொஞ்சம் ஏலம் சுக்கு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த ஹீட்டை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு கூட்டம் கூடுற இடத்த தணிக்கிறதுக்காக பானக்கரம், மோர் இந்த மாதிரி இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல திருவிழாக்கள் நேரங்கள்ல கொடுப்பாங்க. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்ன்றத சின்ன சின்ன விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. இன்னும் நம்மளுடைய அடிப்படையான நம்ம சாப்பாடு முறைகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா கிராமங்கள்ல அல்லது இப்ப பாருங்க கூழ் விற்பாங்க. அந்த வெயில் நேரங்கள்ல உடம்ப குளிர்ச்சி படுத்துறதுக்காக கேப்பக்கூழ், கம்பங்கூழ், இப்படி விதவிதமான கூழ் வகைகள், அரிசி கூழ், இப்படி கூழ் வகைகள் கொடுப்பாங்க. பொதுவா அந்த கோவில் திருவிழாக்கள்ல இந்த மாதங்கள்ல நடைபெற அந்த ஆடி மாசம் இப்படி திருவிழாக்கள் எல்லாம் கூழ் ஊத்துவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல இப்ப செஞ்சு சாப்பிடுறது குறைஞ்சிருச்சு. அந்த காலத்துல இருந்தே மக்களுக்கு அதுதான் ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது, சூடுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உணவுலயே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பேணியிருக்காங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சாப்பிடல. பச்சை இலைகளையும் நாட்டு மருந்துகளையும் வச்சுதான், அதாவது சாதாரணமா வளரக்கூடிய செடிகள், குறிப்பா மூலிகை செடிகள்ல வச்சுதான் ஆரோக்கியத்தை பார்த்திருக்காங்க. ஊருக்கு ஒரு வைத்தியர் இருப்பாங்க, ஒரு வைத்தியச்சின்னு ஒரு மருத்துவச்சின்னு ஒருத்தங்களை பாக்குறதுக்கு அந்த மருத்துவச்சி அவங்கள பயன்படுத்திக்குவாங்க. ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவர், ஊருக்கு ஒரு மருத்துவர் இருப்பார். அவர் தான் அத மருந்துக்கு காயமோ கட்டோ எதுனால அவர் தான் போடுவாரு. இப்படிதான் இருந்தது. மத்தபடி அவங்களுடைய எல்லா விஷயமும் சாப்பாடுலயே கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அப்ப என்ன சாப்பாடு முறைய வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிப்படையா பார்த்தோம்னா புளிப்பு சுவை. இந்த வெயில் காலம் சீதோஷ்ண நிலை இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, நம்மளுடைய இந்திய அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமா என்னன்னா புளிப்பு சுவை. நீங்க பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, இன்னும் மற்ற நம்ம குழம்புகள்ல ஃபுல்லா புளி ஊத்தி தான் குழம்பு வைக்கிறாங்க. இப்ப இந்த இட்லி மாவெல்லாம் என்ன செய்யறாங்க, முத நாள் ஆட்டி புளிக்க வச்சு அதை தான் சாப்பிடுறாங்க. சோ என்னன்னா, அந்த புளிப்பு சுவை நம்மளுடைய உடம்புல இந்த வெப்பநிலைக்கு தேவை. அப்ப நம்மளுடைய ரத்தத்தை கதகதப்பாய் வைப்பதற்கு அந்த புளிப்பு சுவை தேவைன்றதுனால நம்மளுடைய அடிப்படை உணவு வகைகளே இதை சேர்த்துடுறாங்க. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு உலக சுகாதார நிறுவனம் கொடுத்திருக்கிற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, நோயற்ற நிலை. ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற விளக்கம் நோயற்ற நிலை. அதாவது நோய் இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னாலே அது சிறந்த ஆரோக்கியம். பெரிய பலவானா இல்லைனாலும் நோயாளியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் அதனுடைய உள் அர்த்தம். இதுக்காக பல முயற்சிகளை, ஒரு நாட்டினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது முக்கியமா அரசாங்கத்துடைய பொறுப்பா இருக்கு. ஆக அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கங்களும் தனியா துறை அமைச்சு, சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு அமைச்சு என்ன செய்யறாங்கன்னா, நாட்டினுடைய சுகாதாரத்துல கவனம் செலுத்துறாங்க. பொதுவா தமிழ்ல ஒரு வழக்கம் உண்டு, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம பல வேலைகளை செய்ய முடியும், நம்மளுடைய மற்ற காரியங்கள் சரியா இருக்கும். அதனால இந்த ஆரோக்கியம் அடிப்படையானது மனிதருக்கு. இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். இது ஒரு தனி மனிதனால மட்டும் பாதுகாக்க முடியாது. சுற்றுச்சூழல் அதுல ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பாடமே சுற்றுச்சூழல் கல்விதான். அப்ப இந்த சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு
அப்ப சுற்றுச்சூழல், அதாவது வெளியில நம்ம போறோம், ஒரு மாசுபாடு அதிகமா இருக்கு. அப்ப அந்த மாசுபாட்டுக்குள்ள நம்ம போகும் பொழுது நம்மளுடைய அந்த சுவாசம் நிலைமையும் மாறுது. அப்ப அந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறது ஒரு தனி மனிதனால மட்டும் முடியாது. அந்த சமுதாயமும் அதுல இணைஞ்சிருக்கணும். அதுல இருக்கிற அரசாங்கமும் அதுல இணைஞ்சிருக்கணும். இந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க, என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க காலகட்டங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவதா இந்த அல்மா அட்டா பிரகடனம் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை கொண்டு வராங்க. இந்த பிரகடனத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இந்த பிரகடனம் ஏற்படுத்தப்படுது. இந்த பிரகடனத்தினுடைய அடிப்படை காரியம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தை, அதாவது சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும், அனைவருக்கும் சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பிரகடனத்தை அவங்க வெளியிட்டாங்க. இந்த பிரகடனம் தான் முதலாக சுகாதாரத்துக்குன்னு சொல்லி வெளியிடப்பட்ட ஒரு பிரகடனமா இருக்கு, தீர்மானமா இருக்கு. இதுல என்னன்னா, பிரைமரி ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை சுகாதார வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அடிப்படை சுகாதார வசதினா என்ன? அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு எதிர்ப்பு ஊசி போடுறதுக்கு அங்க அவங்களுக்கு வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது ஒரு சளி, ஒரு காய்ச்சல், ஒரு இருமல் அப்படின்னா அந்த சின்ன அடிப்படையான விஷயங்களையாவது சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் இருக்கணும். இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, திடீர்னு விவசாய நிலங்கள்ல வேலை செய்வாங்க, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அல்லது ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துட்டாங்க, ஒரு கிணத்து பகுதிகள்ல கல்லு தட்டிருச்சு அப்படின்னா அவங்க தூக்கிட்டு பல தூரங்கள் போக முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இடங்களுக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு, தேவைகளுக்கு ஒரு அடிப்படை வசதி சரியான விதத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரகடனத்தினுடைய முக்கியமான குறிப்பா இருந்தது. இது மட்டும் இல்லாம நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலக மனித உரிமைகள் சாசனம், இந்த சாசனத்தினுடைய 27வது ஆர்டிக்கிள்ல அந்த சரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருவருடைய ஆரோக்கியமும் முக்கியம், நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு நம்மளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்துல 51A பகுதியில அனைவருக்கும் நம்மளுடைய சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க நம்மளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்ல, அதாவது நம்ம வாழக்கூடிய உரிமையில நம்மளுக்கு அதுல இருக்கு. நம்மளுடைய அதாவது கடமைகள்லையும் நம்மளையும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும், சுகாதாரத்தை, நாட்டினுடைய சுகாதாரத்தையும் பாதுகாக்கணும், நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனத்துல 51A குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிரகடனம் வந்தோன்னா உலக அளவுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அதாவது சுகாதாரம்னா என்ன, சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கணுமா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில கண்டிப்பா சுகாதாரம் வேணும். அதுவும் அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாம பல பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகள்ல சுகாதார அமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரகடனத்துல அவங்க கொண்டு வராங்க. இது உலகத்தினுடைய பல பகுதிகள்ல, குறிப்பா இந்தியாவுல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது இந்தியாவினுடைய சுகாதார அமைப்பு எப்படி இருந்துச்சு, இந்தியாவுடைய சுகாதார அமைப்பை குறிச்சு ஒரு விவாதம் கொண்டு வராங்க. அப்ப இந்தியாவுல என்ன மாதிரி நிலைமையில சுகாதாரம் இருக்கு? ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அவங்க ஒரு புதுவிதமான மருத்துவத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அலோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு இருக்கு, நம்ம அது சித்த வைத்தியம், அந்த பச்சளை வைத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில மருத்துவ முறைகள் தான் நம்ம வழக்கத்துல இருந்தது. அங்கங்க கிடைக்கிற, இப்ப ஒரு புண்ணு, ஒரு காயம் அப்படின்னா அந்த குப்பைகள் பக்கத்துல வளரக்கூடிய ஒரு செடி எடுத்து அரைச்சு மருந்து போட்டுருவாங்க. இப்ப மஞ்சள் காமால நோய்க்கு கீழ நெல்லி, அந்த குட்டி குட்டியா வளரக்கூடியது, அதுவும் நம்ம தெரு ஓரங்கள்லயே நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இலைகளை அவங்க அரைச்சு மருந்தா போட்டாங்க. ஆனா அதுக்கு நாளடைவுல பார்த்தோம் அப்படின்னா வியாதிகளும் வேற வேற மாதிரி வர ஆரம்பிச்சுது, அதற்கான மருத்துவ தேவைகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. அப்பதான் ஆங்கிலேயர் காலத்துல நிறைய பட்டினி சாவுகளை நம்ம இந்தியா சந்திக்க வேண்டியிருந்தது. பஞ்சம், பட்டினி, நம்மளோட இயற்கை வளங்கள் எல்லாம் அவங்க சுரண்ட நிறைய அவங்களுடைய அந்த பஞ்சம் பட்டினிக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சுது. எவ்வளவு தூரம் செல்வத்தை சுரண்ட முடியும் ஆட்சியாளர்களும் சரி. அதுக்கடுத்து வந்த காலனி ஆதிக்கத்தின் ஆட்சியின் கீழே இந்தியாவுல இருக்கிற செல்வ வளம் சுரண்டப்பட்டுச்சு. ஒரு வகையில நமக்கு அவங்க நல்லது செய்திருந்தாலும் கூட
அதனுடைய பின் விளைவு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரயில் பெட்டிகள் போட்டாங்க, இருப்பு பாதை அமைக்கிறதுக்கு, தண்டவாளம் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது. நம்மளுக்கு இருப்பு பாதையினுடைய தேவை மிக முக்கியம். அது நமக்கு ஏற்றுமதி இறக்குமதி வாணிபத்துக்கு நமக்கு உதவியா இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய போக்குவரத்துக்கும் அது பயன்பாடா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்காக எத்தனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும், எத்தனை காடுகள் அழிக்கப்பட்டிருக்கும். ஆக அப்படிப்பட்ட மரங்கள் காடுகள் அழிக்கப்படுறதுக்கு நம்மளோட இயற்கையை நம்ம பலி கொடுக்க வேண்டியதா போயிருச்சு. ஆக நம்மளுக்கு ஒரு நன்மை விளைஞ்சிச்சு காலனி ஆதிக்கத்துல அப்படின்னா தீமையும் விளைஞ்சுது. இன்னைக்கு ராமேஸ்வரம் ஒரு தீவா இருக்கு. அந்த தீவுக்கு அவங்க ஒரு பாலம் போட்டாங்க, நம்மளுடைய ரயில் தண்டவாளத்துல போட்டாங்க. முதல்ல பாலம் போட்டாங்க. அந்த பால வேலை முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட இறந்தவர்களுடைய மதிப்பு சராசரியாக 500க்கும் கிட்ட. ஏன் அப்படின்னா அதுல போடுறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது, கடினமான ஒரு வேலை. ஆனா அந்த பணியிலையும் ஈடுபட்டாங்க. அதனாலதான் நம்மளால போயிட்டு வர முடியுது. அந்த ஒரு பயணத்தை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல தீமைகள் இருந்தது. ஆக நம்மளுடைய ஒரு நன்மை விளையுது அப்படின்னா நம்மளுடைய இயற்கைய நம்ம ஒரு கஷ்டப்படுத்தி தான் அந்த நன்மையை நம்ம அனுபவிச்சோம் காலனி ஆதிக்க காலத்துல. அப்ப இந்த சுகாதாரத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இயற்கை அழிஞ்சுது, இது நம்ம பழைய அழகுகள்லயே பார்த்தோம். அப்ப அந்த காரியத்துல மக்கள் மேல என்ன கவனம் இருந்தது, மக்களுக்கு இதனால என்ன சுகாதார தாக்கம் வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. அப்ப இந்தியாவுடைய நிலைமைய 3 பிரிவா பிரிச்சாங்க. அதாவது 3 படிநிலைகளா இந்தியாவினுடைய சுகாதார வளர்ச்சியை பட்டியலிட்டாங்க. முதல் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த காலம், அதாவது 1947 இருந்து 1983 வரைக்கும் இருந்த காலகட்டத்தை முதல் படிநிலை அப்படின்னு சொல்றாங்க. 2வது காலகட்டம் 1983 இருந்து 2000 வரைக்கும். அதுக்கடுத்து 3வது படிநிலை 2000 இருந்து தற்போது உள்ள நிலை வரைக்கும் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விழிப்புணர்வே இல்லை. சுகாதாரத்தை பத்தி சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு கிடையாது. உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுல கழிவறைகள் இல்லாத பகுதி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப கழிவறைகளே இல்லை அப்படின்னா அங்க என்ன சுகாதாரம் இருந்திருக்கும். அப்ப சுதந்திரம் அடைந்தோன்னு அந்த 1947 இருந்து 1983 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தின் பகுதிகள், அந்த காலத்துல என்ன நடந்தது சுகாதாரத்துல, இதுல 2 விஷயம் தான். ஒண்ணு என்ன அப்படின்னா மக்களுக்கு சுகாதாரத்தை குறித்ததான விழிப்புணர்வு இல்ல, ஆனா மருத்துவத்தின் தேவை அதிகமா இருந்தது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாநிலங்கள் சுகாதாரத்துக்கு பொறுப்பேற்று இருந்தது. அந்த மாநிலம் என்ன பார்த்து சுகாதாரம் கொடுக்குறாங்களோ அதுதான். அப்ப நம்ம நாட்டுல வளர்ச்சி அடையாத நிலைமை இருந்த காலகட்டம். அப்ப அந்த வளர்ச்சி அடையாம இருந்த காலகட்டத்துல நம்மளுடைய சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருந்தது. சரி, அடுத்து 2வது காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா அப்பதான் தேசிய சுகாதார கொள்கை கொண்டு வராங்க. 1983 நம்மளுடைய மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகாதார கொள்கை. மனுஷங்க மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னா பணமும் காசு மட்டும் இருந்தா போதுமா, பத்தாது இல்லையா, சுகாதாரம் வேணும். அதனால அந்த சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குறிப்பா கிராமப்புறங்கள்ல சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சுகாதார கொள்கையை கொண்டு வராங்க. அப்ப 83 ஆரம்பிச்சது, தொடர்ச்சியா அடுத்தது 93, 86, 2000, 2002 இப்படி வரிசை 2017 இப்படி அது ஒரு தொடர்கதையா தேசிய சுகாதார கொள்கை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சுகாதார கொள்கையின் அடிப்படையில நிதி ஒதுக்கீடு செஞ்சு சுகாதாரத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்வாங்க சுகாதாரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணமா குப்பை தொட்டிகளை வைக்கிறது. குப்பைகளை தெருவுல வீசி எறியும் போது அந்த மக்கள் சுத்தி இருக்கிற மக்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுது. அதனால அங்க தெருக்கள்ல ஆரம்ப காலங்கள்ல குப்பை தொட்டிகள் வச்சாங்க. அதுக்கு பிறகு 2 நிறங்கள்ல அதாவது சிகப்பு பச்சைன்னு வச்சாங்க, மட்கும் குப்பை மட்காத குப்பை. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கலர் கலரா மஞ்சள் நிறத்துல, பச்சை நிறம், ஊதா நிறம், இப்படி பல்வேறு நிறங்கள்ல வைக்கும் போது இந்த குப்பை இதுல போடணும் அப்படி சொல்லும் போது அந்த அந்த இடத்தினுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தோம்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஏற்படுத்துறது.
மருத்துவமனைகள்ல இன்னும் வசதிகளை பெருக்கம் செய்து கொடுப்பது, இப்படி அந்த சுகாதாரத்தின் தேவைகளை அதிகப்படுத்தினாங்க. இந்த 1983 இருந்து அந்த 2000 காலகட்டத்துல என்ன அப்படின்னா, சுகாதாரம் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் கம்பையும் கூழையும் கேப்பையையும் சாப்பிட்டுட்டு இருந்த மக்கள் அரிசிக்கு அடிமையாக ஆரம்பிச்ச காலம். அதனால பல்வேறு நோய்களும் வர ஆரம்பிச்சது. அப்ப வந்த நோய்க்கு வைத்தியம் பார்த்துதானே ஆகணும். அதனால சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு சில கொள்கைகளை அவங்க கொண்டு வராங்க. அடுத்தது இந்த 3வது காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 2000 இருந்து இந்த 2000க்கு அப்புறம் இங்க நம்மளுக்கு பஞ்சமும் பட்டினியும் குறைஞ்சா கூட நம்மளுடைய நோய்களின் தன்மை வீரியம் ஆயிருச்சு. அப்ப பழைய முறைகள் எல்லாம் மறக்கப்பட்டுச்சு. அந்த சித்த வைத்திய முறைகள் அந்த இதெல்லாம் மறக்கப்பட்டது. இப்ப திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. சித்த வைத்திய முறை, அப்புறம் நம்ம அந்த அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க அந்த முறை, அப்புறம் யுனானி மருத்துவம், இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு இணையா இதையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு மருத்துவ முறைகள் அங்க கொண்டு வரப்படுது. இந்த 2000க்கு பிறகு உள்ள காலகட்டத்துல அரசாங்கமும் மரங்களை வளர்க்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட புலிகள் திட்டம், யானை திட்டம், ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வராங்க. அப்ப சுகாதாரம் அப்படிங்கிறது வெறுமன மருந்து மாத்திரை அது மட்டும் இல்ல, நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம இருக்கிற சுற்றுச்சூழல், நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சுகாதாரத்துக்குள்ளதான் வருது. அப்ப இந்த சுகாதாரம் இந்தியாவுல எப்படி இருந்துச்சு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுகாதார நிலைமைன்றது பிற்படுத்தப்பட்ட நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா பின்னாடி இந்த நிலைமை மாற்றம் அடைந்து இன்றைய நிலைமையில நம்மளுடைய சுகாதாரத்துக்கான முயற்சிகள் பல எடுத்த பிறகு இன்னைக்கு இந்தியா சுகாதாரமா இருக்கா? இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது தேசிய சுகாதார கொள்கை. இந்த 3 படிநிலைகளை பார்த்தோம். இந்த 3 நிலைமைகள்ல என்னெல்லாம் சொன்னாங்க? முதலாவது தேசிய சுகாதார கொள்கை. இந்த தேசிய சுகாதார கொள்கை அப்படிங்கிறத 1983 கொண்டு வராங்க. இந்த சுகாதார கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அனைவருக்கும் சுகாதாரம், ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அனைவருக்கும் சுகாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, வசதியானவங்க, வசதி இல்லாதவங்கன்னு இல்ல, எல்லாருக்குமே வசதிகள் செய்து கொடுக்கப்படணும். என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அப்ப அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாம்பு கடிச்சிருச்சு கிராமத்துலன்னா அவன் ஓடி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி போய் அவங்க அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையா அவங்களுக்கு அந்த விவசாய நிலங்கள் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவமனை, அந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தேவையான நகர்ப்புற வசதிகள், அப்ப அந்த வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது ஆரம்ப சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அவங்க அங்க கொண்டு வராங்க. அப்ப இந்த சுகாதார கொள்கைக்கு அடுத்து இந்த கொள்கையை கொண்டு வந்தாச்சு. அப்ப அதை நடைமுறைப்படுத்தணும். எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னும் பொழுதுதான் நம்மளுக்கு நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்படுது. நம்ம கிராமப்புறங்கள்ல பார்ப்போம், நம்மளுடைய நகர்ப்புறங்கள்ல இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்னு இருக்கும். அங்க நீங்க போனீங்கன்னா பெரிய லெவல்ல மருத்துவம் பார்க்க மாட்டாங்க, பெட்ல அட்மிட் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க. அங்க போனோம்னா டாக்டர் இருப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அதுக்கு 2 மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அந்த நோக்கம். அப்ப இத ஆரம்பிச்சாங்க தேசிய சுகாதார கொள்கை 1983. இதுல ஒரு நல்ல மாற்றம் இருந்தது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில அடுத்த திட்டங்கள் அவங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது இந்திய கட்டமைப்புகளை சரி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப என்ன இருக்கு நம்மளுடைய இதுல இந்தியாவினுடைய அமைப்பு எப்படி இருக்கு? அப்ப நம்மளுடைய தனியார் மருத்துவமனைகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்கு? அப்ப அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப இந்த கட்டமைப்பை முதல்ல நம்ம மாற்றி அமைக்கணும். சுகாதாரம்னு பேசுறோம்.
அப்ப எங்கெல்லாம் சுகாதார குறைவுகள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சில முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்ப என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை கட்டமைப்பு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய கிராமப்புறங்கள்லயும் நம்மளுடைய நகரங்கள்லயும் சுற்றுப்புறத்தை தூய்மையா வைக்கணும். அப்ப அங்க வந்து சுகாதார குறைவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழல் சீர்கேடு. எங்க பார்த்தாலும் குப்பையை கொட்டுறது, கழிவுகளை கொட்டுறது, குறிப்பா கிராமப்புறங்கள்ல மனித கழிவுகளை அங்கங்க போடுறது, ஆற்றங்கரை கம்மாக்கரை எல்லாம் வந்து அவங்க பால்படுத்துறது. இந்த மாதிரி இத மாற்றணும் அப்படின்னா கழிப்பறைகளை ஏற்படுத்தணும்னு கழிப்பறைகளை கட்டுறதுக்கு அவங்க முயற்சிகள் எடுக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் வெட்டப்படுது. அப்ப அந்த மரங்களை வந்து வெட்டப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மரங்கள்ல வந்து நம்ம நடணும், நட்டு இயற்கை சூழ்நிலைய சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்களை நடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. காடுகள் அழித்தல் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த காடுகளை அழிக்கிறத சரி செய்யணும். இப்படி எந்தெந்த இடங்கள்ல சுகாதார குறைவுகள் ஏற்படுதோ அரசு மருத்துவமனைன்னு இருக்கும், ஆனா மருத்துவமனையில சரியான வசதிகள் இருக்காது. இன்னைக்கும் கூட அந்த நிலைமைகள் வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா கட்டமைப்புகளை சரி செய்யணும்ன்ற கொள்கையை அரசு வைத்து செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த கட்டமைப்புகளை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா தேசிய சுகாதார கொள்கை. இந்த கொள்கையில என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கொள்கைகள்ல இருந்து ஒரு மாற்றம் வருது. இந்த கொள்கையின் அடிப்படையில அனைவருக்கும் சுகாதாரம்னு சொன்னது மாத்தி இப்ப யாரெல்லாம் தேவையோ சுகாதார வசதிய கொடுக்கணும், யாருக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய ஏழைகளுக்கு அதிகமா நம்ம சுகாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்ப தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அதிகமா சுகாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அந்த அமைப்புகளால மட்டும் சுகாதாரத்தை கொடுக்க முடியல முழுமையா. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா அரசாங்கம் மட்டும் அல்ல, தனியாரும் என்ன செய்யணும், சுகாதாரத்தை கொடுக்கறதுல ஈடுபடுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தனி நபர்கள், அதாவது தனியார்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இந்த சுகாதார கொள்கையின் அடிப்படையில. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மருத்துவ காப்பீடு திட்டங்களை ஏற்றுக்கொள்றாங்க. அரசாங்க செலவுல அவங்க இலவசமா அறுவை சிகிச்சை செய்யறதுக்கும் வேணுங்கிற மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதாவது அதனுடைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுகாதார அமைப்புல அவங்க ஒரு ஆஸ்பத்திரியில அல்லது மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டு சில அறுவை சிகிச்சைகளை அவங்க வந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையில அந்த அறுவை சிகிச்சைக்கான செலவை அரசாங்கம், அதாவது முதல்ல பாதி மட்டும் அவங்க கொடுக்குற மாதிரி மீதத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ற மாதிரி, பின்னாடி பாத்தீங்கன்னா முழு தொகையையும் கூட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அதுல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தப்பட்டுச்சு. அப்ப இந்த சுகாதார கொள்கை எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. கொடுக்குறாங்க. அரசாங்கம் காப்பீடு திட்டங்கள் மூலமா பயனடைகிறாங்க. சில ஏழைகள் நல்லாவே பயனடைகிறாங்க. இது வந்து இதனுடைய வெளிப்பாடு, அதாவது ஒரு இம்பாக்ட், விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய பிரதிபலிப்பா இருக்கு. அடுத்தது தேசிய கிராமப்புற சுகாதார பணிகள் எப்படி இருந்துச்சு. இப்ப வந்து கிராமங்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்றத உணர ஆரம்பிச்சாங்க இந்த தேசிய சுகாதார கொள்கையில. இன்னைக்கு ஊரக சுகாதார பணிகளை எப்படி மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நகரங்கள்ல நம்மளுக்கு பாக்குறோம், வண்டிகள் இருக்கு, நகராட்சி மாநகராட்சி வண்டிகளை கொண்டு வந்து குப்பைகளை அள்ளிட்டு போயிடுறாங்க. வீதிக்கு வீதி இருக்கிற குப்பைகள் சேர்க்கப்பட்டு மொத்தமா ஒரு இடத்துல குமிக்கப்பட்டு அது வண்டி மூலமா எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய தள்ளு வண்டிகள் மாதிரி வச்சு கொண்டு போய் கொட்டுவாங்க. இப்ப கிராமத்துல இந்த வசதி இல்லையே. ரெண்டாவது கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவசாய கழிவுகள் வரும். மரம் செடி கொடி அவங்க அந்த விவசாயம் பண்ணி முடிச்சோன்னா போடுற களை, இந்த மாதிரி நிறைய வந்து கிராமப்புறங்கள்ல கழிவுகள் வரும். அதை வந்து என்ன செய்யறது, அப்ப அதுக்கு நம்ம எப்படி சுகாதார பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உட்கார்ந்து திட்டமிட்டாங்க. அதன் அடிப்படையில தான் கிராமப்புறங்கள்ல சுகாதார நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஒரு அடிப்படை ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு பகுதியில இருக்கும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பெரிய கிராமமா இருக்கும்.
அந்த கிராமத்துல ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய சுகாதார நிலையம் அமைக்கப்படணும் அப்படின்னு உறுதி எடுத்தாங்க. அதன் அடிப்படையில தான் ஒரு டிஸ்பென்சரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அதாவது ஒரு செவிலியர் மருந்து மாத்திரைகளை வச்சுட்டு இருப்பாங்க அந்த கிராமத்துக்கு. அது பக்கத்துல ஊர்ல ஒரு 2-3 கிராமங்களுக்கு சேர்த்து ஒரு மருத்துவமனை இருக்கும். அப்படியெல்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த கிராமத்துல சுகாதாரத்தை நம்ம என்ன செய்யணும், பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை அரசாங்கம் எடுக்கிறாங்க. அடுத்தது இந்த மூன்றாவது காரியம் என்னன்னா, இவங்க எப்படி இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தணும் காப்பீடு திட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப இந்த காப்பீடு திட்டங்கள் எப்படி மற்ற நாடுகள்ல செயல்படுது, அந்த மற்ற நாடுகள் செயல்படும் போது நம்மளுடைய நாட்டுல நம்ம எப்படி பின்பற்றலாம். ஏன்னா இப்போ காலநிலை மாற்றம் உலக நிலவுல மாறும் பொழுது நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஆரம்ப காலங்கள்ல முதல் படிநிலையில பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ஒண்ணு வசதியானவங்க, இன்னொன்னு ஏழ்மையில உள்ளவங்க, இப்படிப்பட்ட நிலைமையிலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த காலகட்டம் வரும் பொழுது நடுத்தர மக்கள் அப்படிங்கிற ஒரு இனம் வந்துடுறாங்க. அதாவது இவங்க ரொம்ப வசதினும் எடுத்துக்கிட முடியாது, வசதி அற்றவர்கள்னு நம்மளால அவங்கள சொல்ல முடியாது. அப்ப என்ன அப்படின்னா இவங்களால முழுமையான மருத்துவ செலவை சமாளிக்க முடியாது. அப்ப ஆரம்ப சுகாதாரத்தை நிலையத்தை நாடியும் போக மாட்டாங்க, பெரிய பெரிய மருத்துவமனைகள் நாடியும் போக முடியாது. அப்ப இவங்களுக்கு கை கொடுக்க உள்ளதுதான் இந்த காப்பீடு திட்டம். அப்ப இந்த காப்பீடு திட்டத்துல இவ்வளவு ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அரசாங்கத்திட்ட நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில இந்த காப்பீடு திட்டங்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. தேசிய சுகாதார கொள்கை 2017 இந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்துல பாருங்க, இந்த கொள்கையில முக்கியமா இவங்க எடுத்துக்கிட்டது அனைவருக்கும் அனைத்துமான மருத்துவம். இதுதான் இதோடைய நோக்கம். நம்ம முதல்ல பார்த்தோம் அனைவருக்கும் சுகாதாரம், அடுத்தது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் சொன்னாங்க. இந்த காலகட்டத்துல யாருக்கு தேவையோ எல்லாரும் மக்களுக்கும் சுகாதாரம் தேவைதானே, அப்ப எல்லாருக்கும் அனைவருக்கும் அனைத்துமான சுகாதாரம், இப்படி ஒரு சுகாதாரத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அப்ப இந்த சுகாதாரத்தை கொடுக்கறோம் அப்படின்னா இதுலதான் காப்பீடு திட்டங்கள் அதிகமா செயல்படுது. ரெண்டாவது, தனியார் மருத்துவமனைகள்ல இந்த காப்பீடு திட்டம் கட்டாயம் இருக்கணும். அப்ப குறிப்பாக சில மருத்துவமனைகள் இந்த காப்பீடு திட்டத்தை அங்கீகரிச்சு இத அவங்க செயல்படுத்துறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்ல அந்த இன்சூரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு போர்டு ஆள் போட்டு அவங்க அதெல்லாம் மேனேஜ் அதாவது அதை அவங்க நிர்வகிக்கிறாங்க. அப்ப அந்த காப்பீடு திட்டத்தையும் பார்க்கணும். கண்டிப்பா மக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த காப்பீடு திட்டம் அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த காப்பீடு திட்டத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க இந்த 2017 தேசிய சுகாதார கொள்கையில. இந்த கொள்கை முடியுது. இந்த கொள்கைக்கு அப்புறம் காப்பீடு திட்டங்கள்ல ஒரு மாற்றம். மக்கள் எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த நடுத்தர வர்க்கத்தினர் 60-70% மேற்பட்டவங்க காப்பீடு திட்டம் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. இது போக தொழிலாளர் நலனுக்காக அரசாங்கம் அதாவது தொழிலாளர்கள் நலனுக்காகவே எம்ப்ளாயபிலிட்டி அந்த நோக்கத்துல இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர் காப்பீடு திட்டத்தின் அடிப்படையில அவங்களுக்குன்னு சில மருத்துவமனைகளை கொடுக்குறாங்க. அந்த தொழில் செய்கிற இடங்கள்ல பணித்தளங்கள்ல அவங்களுக்கு அந்த காப்பீடு திட்டம் உறுதியளிக்கப்படுகிறது. இதன் மூலமா அநேக பயனாளிகள் பயன்பெற்றுக் கொள்றாங்க. ஆக இந்த தேசிய சுகாதார கொள்கை எதுக்கு வித்திட்டது அப்படின்னா தனியார் மருத்துவ வளர்ச்சிக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த காப்பீடு திட்டங்கள் தடையில்லாம மக்களை சேர்றதுக்கு இந்த 2 விஷயமும் இதனுடைய முக்கியமான வெற்றி படிகளா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த கொரோனா காலகட்டங்கள்ல இந்த சுகாதார கொள்கையின் அம்சமா தான் காப்பீடு திட்டங்கள் அநேகருக்கு உதவியா இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசாங்கம் சரியான சுகாதார கொள்கைகளை வகுத்து, சுகாதாரம் என்பது அரசாங்கத்தால கொடுக்கப்படக்கூடியது அந்த அரசு மருத்துவமனைகள், அந்த மருத்துவமனைகள்ல பெறக்கூடிய வசதிகள், இதைத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய கொள்கைகளை அதிகமா காட்டினாங்க. அடுத்ததா இந்த சுற்றுச்சூழல் அது என்ன, அதுல என்ன முக்கியம், சுற்றுச்சூழல் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்.
சுகாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்ற அந்த சூழல்ல தான் நம்மளுடைய சுகாதாரம் அடங்கி இருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய 1984ஆம் ஆண்டுகள்ல அந்த UCHL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷவாயு, போபால் விஷவாயு, மகாராஷ்டிரா பகுதியில இருக்கக்கூடிய போபால் விஷவாயு தாக்கம் உங்களுக்கு தெரியும். யூனியன் கார்பைடு, அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கக்கூடிய இடத்துல சரியான பாதுகாப்பின்மை அவங்க வச்சிருந்ததுனால அதுக்கு எவ்வளவோ அவங்க முயற்சிகள் எடுத்தாங்க, இப்படி சரியில்லை அப்படி சொல்ல. ஆனா அதை அந்த நிறுவனம் சரியான முறையில செயல்படுத்தல. அப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பகுதியில உள்ள மக்களை பாதிச்சதுனால அநேகருக்கு சுவாச கோளாறுகள் ஏற்பட்டுச்சு. நிறைய பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட்டுச்சு. சுவாசிக்க முடியாம இறந்து போயிட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. அது மாதிரி 2017 நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால உள்ள ஒரு பகுதி பீஸ்ரக் அப்படின்னு ஒரு பகுதியில 27 குழந்தைகள் மூச்சு விட முடியாம அந்த பகுதியில ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அவங்க இறந்து போயிட்டாங்க. என்ன அப்படின்னா அப்ப சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? டெல்லி பகுதியில உங்களுக்கு தெரியும் பயங்கர பனிமூட்டமா இருந்துச்சுன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப நாளிதழ்கள்ல வந்துச்சு, அங்க காற்று சுவாசிக்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு, மூச்சு திணறல் ஏற்படுது, மக்களால சுவாசிக்க முடியல. டெல்லி நம்ம நாட்டின் தலைநகர், அங்க அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு ஆபத்து இது. அப்ப இந்த சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருநகரங்கள், அந்த பெருநகரங்கள்ல எங்க பாத்தீங்கன்னாலும் தூசி. சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற பகுதிகள்ல மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்லயே பாத்தீங்கன்னா அவ்வளோ தூசி, சுகாதாரமற்ற நிலைமை, இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நகர்ப்புறங்கள்ல இன்னைக்கு வாகன இரைச்சல், வாகனத்துல இருந்து வரக்கூடிய புகை, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது சுற்றுச்சூழல் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சுற்றுச்சூழலை எப்படி சரி பண்ணலாம், இது நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குது, சுற்றுச்சூழல்ல இருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்றோம் அப்படி தெரிஞ்சாதான் அதை பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வரும். இப்ப சுற்றுச்சூழலா நம்ம பார்க்கும்போது ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு. அதாவது காற்று சூழ்நிலை மண்டலம், அடுத்ததா குளத்து சூழ்நிலை மண்டலம், ஏரி மண்டலம், ஆற்று மண்டலம், இப்படி பல பகுதிகளா நம்ம பிரிச்சுக்கிட்டே போலாம். உதாரணத்துக்கு ஒரு ஏரி மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏரி பகுதியில என்னெல்லாம் வாழும், அந்த சுற்றுச்சூழல்ல வாழக்கூடிய மக்கள் யாரு. கடல் அப்படின்னு எடுத்தோம்னா கடல் பகுதியில இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலம் என்ன. இப்ப கடல்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு கடல் மண்டலத்தை நம்ம எடுப்போம். கடல் சூழியல் மண்டலம் அப்படின்னா என்ன என்ன இருக்கும், அங்க மீன் இருக்கும், நண்டு இருக்கும், சில கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீனவர்கள் வாழ்வாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இந்த மீனையும் மீன் தொழிலையும் அடிப்படையா வச்சுதான் இருக்கும். இப்ப அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. திடீர்னு அந்த கடல் பகுதியில கப்பல்ல வர்ற எண்ணெய் கொட்டிடுது, அல்லது ஏதோ ஒரு பூகம்பமோ ஏதோ ஒரு சுனாமி தாக்குது. அப்ப அந்த சுற்றுச்சூழல் மாறுபடும் போது அங்கு வாழ்ற சாதாரண உயிரினங்களுக்கும் பாதிப்பு, அங்க வாழக்கூடிய மக்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து போயிருவாங்க. ஒரு காட்டு சூழ்நிலை மண்டலம் எடுத்துக்குவோம். இந்த காட்டு சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கும்போது காட்டுல காட்டு விலங்குகள் வாழும். காட்டு விலங்குகள் போக பல்வேறு விதமான பறவைகள் வாழும். இந்த பறவைகள் விலங்குகள் போல அங்க பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அந்த காட்டுல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், இதெல்லாம் தான் நம்ம சங்க காலத்திலே படிச்சோம். இப்பயும் அந்த மக்கள் இருக்காங்க. காட்டுல என்ன கிடைக்குதோ அந்த பகுதியில இன்னைக்கும் நம்ம இந்தியாவுல பல பகுதிகள்ல இந்த நிலைமை இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டியை சுத்தி 500 கிராமம் இருக்கான், கொடைக்கானலை சுத்தி 150 கிராமத்துக்கு மேல இருக்குன்றாங்க. அந்த கிராம பகுதிகள்ல அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், இப்படிதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுற்றுச்சூழல்ல என்ன இருக்கு, அந்த மக்களுடைய நிலைமை என்ன,
இதெல்லாம் சூழலை மட்டும்தான் மையமா வச்சிருக்கு. அந்த சுற்றுச்சூழல் கொடுக்குற அந்த காய் கனி அததான் அவங்க சாப்பிடுறாங்க. அதுல இருந்து என்ன கிடைக்குதோ, அவங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் அப்படின்னா அந்த ரூபாய்க்கு அவங்க போறாங்க, பறிக்கிறாங்க, தேனெடுக்கிறாங்க, கொடுக்குறாங்க, முடிஞ்சிருச்சு. இப்படி வாழ்றாங்க. இதை நான் நேர்லயே கண்கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம். என்னன்னா அந்த சூழ்நிலை தான் அவங்க வாழ தகுதியான இடம். வெளியே கொண்டு வராங்க. அரசாங்கம் பல முயற்சிகளை கொண்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு திருப்பி அங்க போறவங்களும் இருக்காங்க. சிலரை பார்த்தோம். அவங்க நான் பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஏன் அப்புறம் இங்க இப்படி வேலை பாக்குறீங்க, எங்களுக்கு இதுதான் பொருத்தமா இருக்கு அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. அந்த தடைகளை தாண்டி முன்னேறி வர்றவங்களும் இருக்காங்க. ஆக சுற்றுச்சூழல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அவங்க சுகாதாரமா வாழணும் அப்படின்னா அவங்களுடைய சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு வாழ்ற சூழ்நிலை என்ன? இன்னைக்கு வெளியே போனோம் அப்படின்னா தூசி இல்லாத உலகத்துல நம்மளால போக முடியுதா? நம்ம பயணிக்கிற பயணம் தூசிகளோட தான் நம்ம போற மாதிரி இருக்கு. ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த சுற்றுச்சூழல் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்குது. முதல்ல நம்மளுக்கு நுகர்வதற்கு சில விஷயங்களை கொடுக்குறாங்க. என்ன நுகர்வு பயன்பாடு, சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நுகர்வு பயன்பாடு என்ன இருக்கு? முதல்ல நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணுமோ அது நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல இருந்து தான் கிடைக்குது. கீரைகள், பழங்கள், அதெல்லாமே ஆடுகள் மற்றும் நம்ம சாப்பிடக்கூடிய நடப்பன, ஊர்வன, பரப்பன இது எல்லாமே நம்மளுக்கு சுற்றுச்சூழல்ல இருந்து நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆக முதலாவது நம்ம நுகரக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுற்றுச்சூழல் நமக்கு அளித்திருக்கின்ற நன்கொடைகள். நீங்க எதை எடுத்தாலும் பாருங்க, நம்ம இயற்கையில விளைஞ்சதைத்தானே நம்ம எடுத்து சாப்பிடுறோம், அல்லது இயற்கையால உருவாக்கப்பட்ட உயிர்களை தான் நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். அசைவங்க சாப்பிடுறவங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நுகர்வு பயன்பாடுக்கு அடுத்து பணப்பயன்பாடு, தொழில் பயன்பாடு என்ன இருக்கு அப்படின்னா ரப்பர், சணல், இந்த மாதிரி பொருட்கள் இயற்கையில பருத்தி இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. இததான் நம்ம என்ன செய்யறோம், முடிவு பெற்ற பொருட்களா மாற்றி அதை நம்ம தொழிலுக்கும் பண தேவைகளுக்கும் பயன்படுத்துறோம். அப்ப இந்த பணப்பயிர்களையும் கொடுக்கறது எது அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல். அதுல இருந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு பயன்பாடு, ஒரு மானிட்டரி பெனிஃபிட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு பயன்பாடு அதுல இருந்து கிடைக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயன்பாட்டுல இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பயன்பாடு ஒரு கலாச்சார முக்கியத்துவம் உள்ள ஒரு பயன்பாடு. கலாச்சார முக்கியத்துவம், நம்மளுடைய கலாச்சாரம் வாழையடி வாழையா பாதுகாக்கப்படுவதற்கு நம்மளுடைய இந்த சுற்றுச்சூழல் நமக்கு நிறைய இயற்கை நன்கொடைகளை கொடுக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறாங்க, விலங்குகளை பாதுகாக்கிறாங்க, மரங்களை பாதுகாக்கிறாங்க. இந்த வாழை மரத்தை பாதுகாத்தா எதுக்கு கல்யாண வீடுகள்ல வாழை மரத்தை கட்டுறாங்க? லாஜிக்கா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வாழையடி வாழையா இந்த குடும்பம் தலைக்கணும் வாழை மரத்தை போல. அதனால என்ன செய்யறோம், வாழை மரத்தை கல்யாண வீட்டுல நீங்க எந்த ஒரு விசேஷ வீடா இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க. வாழை மரம் கட்டாத ஃபங்க்ஷன் அது திருவிழாக்களே இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு. ஏன் கட்டுறாங்க? அந்த வாழை மரம் இல்லைன்னா யார் வாங்குவா? அந்த வாழை மரத்துக்கான பயன்பாடு வேற என்ன இருக்கு? இலையும் காயும் பூவும் கனியும் எல்லாமே அதுக்கு பயனுள்ளதா இருந்தா கூட யார் அந்த வாழை மரத்தை வச்சிருப்பா? கட்டாயம் நீங்க இந்த திருவிழாக்கு இந்த கல்யாணமா, காது குத்தா, திருமணமா எதுனாலும் நீங்க வாழை மரம் இல்லாம செய்யக்கூடாதுன்னும் போது என்ன செய்யறாங்க, கண்டிப்பா அதனுடைய பயன்பாடு மக்களுக்கு தேவை, அதை வளர்க்கறதுக்கு ஊக்குவிக்கப்படுகிறாங்க. பாக்கு மரம், பாக்கு கட்டாயம் நீங்க திருமண விஷயங்கள்ல, நல்ல கெட்ட விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யணும், வெற்றிலை பாக்கு வைக்கணும். நான் முதலே அதனுடைய பயன்பாட சொன்னேன். அதுல இருந்து சுரக்கக்கூடிய அந்த சாறு நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அப்ப அது ஒரு பழக்கமா வைத்திருக்கிறாங்க, நம்மளுடைய கலாச்சாரமா வைத்திருக்கிறாங்க. பொதுவா திருமணங்கள்ல சொல்லுவாங்க வெத்தலை பாக்கு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு மாத்திட்டா வாக்கு உறுதியாயிருச்சு அப்படின்னு. என்னன்னா இதுதான். அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணரணுன்றதுக்காக
இந்த மாதிரி சடங்குகள்ல அதை கொண்டு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறாங்க. அப்ப சுற்றுச்சூழல் நமக்கு கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் இருக்கு. அடுத்தது விலங்குகள். கலாச்சாரத்துல இன்னொரு முக்கியமான அம்சம், சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய விலங்குகளை வைத்து மரங்கள் விலங்குகளை அதற்குரிய ஒப்புமைகளோட பொருத்தி, இந்த கடவுளுக்கு இது உகந்தது, இந்த கடவுளுக்கு இந்த எண்ணெய் உகந்தது, இந்த கடவுளுக்கு இந்த பூ உகந்தது, இந்த கடவுளுக்கு இந்த விலங்குதான் வாகனம், இப்படியெல்லாம் சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க முற்படுகின்றனர். அப்ப அந்த இனமும் அழியாது, கலாச்சாரமும் பாதுகாக்கப்படும். இப்படிதான் வந்து சுற்றுச்சூழல் நமக்கு முக்கியத்துவமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அழகுபடுத்தக்கூடிய அதாவது அந்தஸ்தான ஒரு பயன்பாட்டையும் நமக்கு கொடுக்குது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வீடுகள்ல இந்த வாஸ்து மீன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு மீன் தான் போட்டிருப்பாங்க தொட்டியில, அப்படியே அது சுத்தி சுத்தி வரும். இந்த வாஸ்து மீனுன்னு சொல்றாங்களே, இதுல என்ன பயன்பாடு? வெறும் அழகுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த அழகுக்கு இல்லைன்னா அந்த மீனை யார் வாங்கி வளர்க்க போறா? ஆனா அதை பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல வித்து அதுல மோசடி செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த மீனுடைய அசைவுகள் மனுஷனுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியது. நிறைய வீடுகள்ல மீன் தொட்டி இருக்கும், பொது இடங்கள்ல மீன் தொட்டி வச்சிருப்பாங்க, ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள்ல மீன் தொட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த மீனினுடைய அந்த செய்கைகளை பார்க்கும்போது மனிதர்களுக்கு அந்த மனசு வந்து எப்படி அந்த ஒரு அமைதித்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த மீனின் இயக்கத்துல இருக்கு. அதுக்குதான் அதை வந்து பொது இடங்கள்ல வைக்கிறாங்க. சோ இந்த சுற்றுச்சூழலை ஏற்படுத்துறது யாரு? நம்ம தான் ஏற்படுத்துறோம். இந்த சுற்றுச்சூழல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த மனிதனுடைய சுகாதாரத்துல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த குருவிகள் வளர்ப்பாங்க, கலர் கலர் குருவிகள் வளர்ப்பாங்க, மயில் வளர்ப்பாங்க, புறாக்களை வளர்ப்பாங்க. நம்ம வளர்க்கலன்னா அது வளராதா? கண்டிப்பா வளரும், அதுவும் சூழ்நிலையில வளர்ந்துதான் ஆகும். ஆனா மனிதர்கள் எதுக்கு அதை வச்சு வளர்க்குறாங்க? அவங்களுடைய மன திருப்திக்கு, அவங்களுடைய மன ரம்யத்துக்கு என்ன செய்யறாங்க, அதை வைத்து வளர்க்குறாங்க. இது போக பாத்தீங்கன்னா இன்னும் இயற்கையினுடைய அம்சங்கள்ல சுற்றுச்சூழல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அடுத்தது கடைசியா பார்த்தோம்னா, இந்த சுற்றுச்சூழல் நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய தேவைகளுக்கும் முக்கியத்துவமா இருக்கு. அழகா செடிகள் வளர்ப்பாங்க, இந்த குரோட்டான் செடிகள், அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகள்லாம் தெரியும். அதுல எல்லாம் எந்த பயன்பாடும் இல்லை. அதுல இருந்து பூ வராது, கனி வராது. குரோட்டான்ஸ்ல என்ன வரும்? கனி வருமா, பூ வருமா, காய் வருமா? எதுவுமே வராது. ஆனா அந்த செடிகள் வெறும் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படக்கூடியவங்க. இந்த அழகை விரும்புறவங்க அதை வளர்ப்பாங்க. அதுல எல்லாம் ஆர்வம் இல்லாதவங்க அப்படி இல்லைன்னா வளர்க்க மாட்டாங்க. அந்த குரோட்டான் செடியினுடைய அந்த வளர்ச்சியே இல்லாம அந்த இனமே அழிஞ்சு போயிரும். அப்ப அதை வளர்க்குறாங்க அப்படின்னா அதை பாக்குறதுக்கு, அதை ரசிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த சுற்றுச்சூழலை ஏற்படுத்துறாங்க. அந்த பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள், அரசு அலுவலகம், இந்த மாதிரி பகுதிகளை இந்த குரோட்டான்ஸ் மாதிரி மற்ற செடிகள்லாம் வளர்க்குறாங்க. ஏன்னா அது இல்லை அப்படின்னா அந்த இனம் அழிஞ்சிரும். ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த பாடம் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன், வாழைப்பழங்களை ஏன் வந்து வைக்கிறாங்க? ஏன்னா அந்த நாட்டு வாழைப்பழத்துக்கு விதை கிடையாது. அதோடைய வளர்ச்சியை வந்து அவங்க ஊக்கப்படுத்தல அப்படின்னா அந்த இனம் அழிஞ்சிரும். யாரும் அதை விரும்பி சாப்பிட போறது கிடையாது. மற்ற பழங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவங்க அதுக்கு கொடுக்கறது கிடையாது. தேங்காயை கட்டாயம் நீங்க வைத்துதான் ஆகணும். திருமண, கல்யாணம், மற்ற இதர எல்லா விசேஷங்களையும் தேங்காய் இருக்கணும், தேங்காய் வாழைப்பழம் இருக்கணும். ஏன்னா அது தூய்மையான ஒரு பொருள். அது யாராலையும் எச்சில் படுத்தப்பட்டு விதைக்கப்படக்கூடிய பொருள் அல்ல. அப்ப அந்த தானா விளையக்கூடிய பொருள், அதனுடைய விளைச்சலை நாம ஊக்கப்படுத்த விட்டால் அந்த இனம் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அந்த இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம அத எப்படி கொண்டு வந்து சமுதாயத்துல சேர்க்கணும், இப்படி யோசிச்சாங்க. அதனாலதான் கண்டிப்பா எல்லா விசேஷங்களையும் வெற்றிலை பாக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்ப அதனுடைய தேவைகள் அதிகமாகுது. இன்னும் நம்ம சுற்றுச்சூழல்ல போய்கிட்டே இருக்கலாம் நிறைய. இப்படி இதனுடைய வளர்ச்சி நம்மளுடைய சுகாதாரத்தோட சுற்றுச்சூழலுடைய உறவு எப்படி இருக்கு?
நம்ம இன்னைக்கு இந்த சுகாதாரம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் சரியா இருக்கணும். நம்ம பாக்குறோம் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு. இந்த வெப்பமயம் ஆகுறதுனால என்ன ஆகுது? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த கரியமில வாயுவினுடைய அளவு கூடும் பொழுது ஆக்சிஜனுடைய அளவு இயற்கையாக குறைகிறது. ஆக்சிஜன் அளவு குறையும் போது, அந்த பிராணவாயுனுடைய அளவு குறையும் போது மனிதர்கள் சுவாசத்துல பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க. அவங்களால சரிவர சுவாசிக்க முடிவதில்லை. அப்ப அந்த சூழ்நிலைகள் மாறுது. இன்னைக்கு பாக்குறோம், சின்ன பிள்ளைக்கு கூட வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இழப்பு நோய் ஏற்படுது. மூச்சு விட திணறாங்க. காரணம் என்ன? சுற்றுச்சூழல் சீர்கேடு. அப்ப இந்த சுற்றுச்சூழலை நீங்க சரி பண்ணுனீங்கன்னா சுகாதாரம் இயற்கையாக சரிப்படுத்தப்படும். ஏன் ஸ்கூல்ல, பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பிள்ளைங்க படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல அதிக அளவுல மரங்களை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அதுக்கும் தட்டுப்பாடுதான் இருக்கு. எல்லா இடங்களையும் கட்டிடங்களை உயர்த்துறாங்க, செடிகளை வெட்டி போடுறாங்க, மரங்களை வெட்டி போடுறாங்க. பழைய காலங்கள்ல பார்த்தோம்னா 2 ரோடு மருங்கிலும் மரங்களா இருக்கும். இன்னைக்கு ஹைவேஸ்ன்ற பேர்ல மரங்களே நம்ம பார்க்க முடியறது இல்ல. தேசிய நெடுஞ்சாலைகள்ல மரங்களே இருக்கிறது இல்ல. அந்த காலத்துல சாலைகள்ல போனோம்னா 2 பக்கமும் அழகா மரங்கள் நிற்கும். இது இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. கிமு 6ஆம் நூற்றாண்டுல அசோகருடைய காலத்திலேயே அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கும் முற்பட்ட காலங்கள்ல அந்த காலத்திலேயே மரங்களை கொண்டு வரணும் அப்படின்னு முதல் முயற்சி எடுத்தார் அசோகர். 2 பக்கமும் மரங்களை நட்டார். அதுக்கு பிறகு வந்தாங்க ஷெர்ஷா சூரி காலத்துல, முகலாயர்களுடைய காலத்துக்கு இடைப்பட்ட காலத்துல ஆட்சி செய்த சூர்வம்ச அரசர். இயற்கையின் மீது அப்படி ஒரு அக்கறை கொண்ட ஒரு மனிதன். சாராய் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கும் இடங்களை நிர்மாணிக்கிறார். 2 சாலை பகுதிகள்லையும் மரங்களை தீர்மானிக்கிறார். எல்லா இடங்களும் என் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில மரங்கள் இருக்கணும். மரங்கள் தான் அழகு, மரங்கள் தான் மக்களுக்கு நன்மை பயக்கும். ஒரு மரம் இருந்தா அந்த இடம் எவ்வளவு குளுகுளுன்னு இருக்கும். அந்த மரத்தை வெட்டும் போது நமக்கு எவ்வளவு நாற்காலிகளை செய்ய முடியும். மனிதர்கள் இதுக்கு ஆசைப்பட்டு மரத்தை வெட்டிடுறாங்க. தண்டவாளங்கள் போட்டாங்க. இன்னைக்கு எத்தனை ரயில் பகுதிகள் தண்டவாளங்கள் இருக்கு. அந்த தண்டவாளங்கள் போடும்போது எத்தனை மரங்கள் வெட்டப்பட்டிருக்கும். அதற்கு வெட்டப்படுவது தப்பு இல்ல, வளர்ச்சிகள் இருக்கு. ஆனா அந்த வளர்ச்சி சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடாது. 10 மரத்தை வெட்டினீங்களா, 20 மரத்தை நட்டு வைங்க. அது காலத்துல கனிய கொடுக்கும். அப்ப அந்த வளர்ச்சி சுற்றுச்சூழலுடைய உறவை நம்ம பின்னி பிணைந்த ஒன்று. சுற்றுச்சூழலும் நம்மளுடைய சுகாதாரமும் பின்னி பிணைந்த ஒன்று. வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் காமாலை நோய்க்கு நீங்க எந்த மருந்தை கண்டுபிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மருந்து வேலை செய்யாது. கீழாநெல்லின்ற அந்த ஒரு சின்ன இலை, இவ்வளவுதான் இருக்கும் அந்த இலை, செடி இலை பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். அந்த செடியை அரைச்சு அதுல இருந்து மருந்து தயாரிச்சு அதைத்தான் கொடுக்குறாங்க. வேற எந்த மருந்தும் அதுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது, அலோபதியிலையும் சரி. அப்ப இந்த மருந்து எதுல இருந்து தயாரிக்கப்படுது? இந்த இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்ல இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. இந்த கேன்சர் வியாதிக்கு கொய்னா அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னும் சில மருந்து, மூலிகை மருந்துகள்ல இருந்து செய்யக்கூடிய மருந்துகளைத்தான் அவங்க பயன்படுத்துறாங்க. சில நோய்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கு கொரோனா வந்தது, என்ன மருந்தை கொடுத்து சமாளிச்சாங்க? ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த இயற்கையில இருந்து மருந்துகளை நம்ம உணவாத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். நம்மளுடைய உணவு தான் நம்மளுடைய முறையான மருத்துவத்தை பேணி காக்கக்கூடிய, சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமானது இருக்கு. அப்ப அந்த சுற்றுச்சூழல் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. நீங்க அழகு ரசிச்சு பார்க்கணுமா, உங்களுடைய ரசிப்புத்தன்மைக்கு ஏற்ற விதமா அழகா அப்படி வீடுகள்ல தொங்க விட்டுருப்பாங்க, தொட்டி தொட்டியா. அந்த பூக்கள் சொல்லுவாங்க, இந்த டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. குட்டியா இருக்கும், நல்லா அழகா பூக்கும், நல்லா ஒரு வாடாமல்லி கலர்ன்னு சொல்லுவாங்க, அந்த நிறத்துல இருக்கும். 1 நாள் 2 நாள், அதான் அதோட லைஃப். அதுக்கப்புறம் அது அப்படி சுருங்கி வேஸ்டா போயிடும். ரோஜா பூக்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், மனிதர்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஆனா அந்த நாளடைவுல என்ன ஆயிருது, அதை வளர்ப்பதற்கான நேரமும் காலமும் சூழ்நிலை இன்னைக்கு இல்லாம போறதுனால அந்த மனிதர்களுக்கு சுற்றுச்சூழலுடைய
வளர்ச்சியில இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. இன்னைக்கு எத்தனை பேர் விலங்குகளை வந்து பராமரிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு சுற்றுச்சூழல் இப்படி மோசமாகுது. கார்களும் மகிழுந்துகளுடைய எண்ணிக்கை அதிகம், 2 சக்கர வாகனம் 3 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால வரக்கூடிய புகை, தூசு, மாசுபாடு இன்னைக்கு எல்லாரையும் தான் பாதிக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குடிப்பழக்கத்துல ஆளாகிறவங்க, சிகரெட்டு அந்த புகைப்பழக்கத்துக்கு ஆளாகிறவங்க, அவங்க மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல, சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறாங்க. அப்ப அந்த சுற்றுச்சூழல், அந்த இடத்துல நிக்க முடியுமா மனிதர்களால? டீ கடைக்கு போனா பக்கத்துல நிக்க முடியுதா குழந்தைங்களும் பெண்களும்? காரணம் என்ன? அந்த புகை மண்டலத்துல நிக்க முடியல. அப்ப அந்த சுற்றுச்சூழலை அழிக்கிறதும் மனிதன் கையில தான் இருக்கு, அதை பாதுகாக்கிறதும் மனிதர்கள் கையில தான் இருக்கு. அதோடைய உறவு பின்னி பிணைந்த ஒரு உறவாக இருக்குது. அப்ப இந்த வளர்ச்சியை நம்ம எப்படி நிலைப்படுத்துறது? அடுத்த முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்றாங்க. நம்மளுடைய சட்டமன்றம், பாராளுமன்றம் தன்னுடைய கொள்கைகளை வகுக்கிறாங்க. தேசிய மக்கள் தொகை இயக்கம் அப்படின்ற ஒரு கொள்கையையும், ஊரக சுகாதார இயக்கம் அப்படிங்கிற ஒரு கொள்கையையும் கொண்டு வராங்க. அப்ப ஊரக பகுதிகள்ல நம்ம என்ன செய்யணும்? சுகாதாரத்தை மேம்படுத்தணும். குறிப்பா அதுக்கு சில விஷயங்கள் எடுக்கிறாங்க. ஊரக பகுதிகள்ல அவங்களுக்கு சரியான சுத்தமான முறைகளை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு நிறைய சத்தான உணவுகளை கொடுக்கணும், எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும், தாய்ப்பால் உணவை அதிகப்படுத்தணும். இப்படி சில கொள்கைகளை அவங்க கொடுக்குறாங்க. கோபி அப்படின்னு அதுக்கு பேரு, GOBI, கோபின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த கோபி திட்டத்தோட FFF அப்படின்னு 3 F அதை திருப்பி சேர்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த 3 Fக்கு விளக்கம் ஃபுட் நியூட்ரிஷன், ஃபீமேல் லிட்ரஸி, ஃபேமிலி பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாடு, பெண்களுக்கான கல்வி, அடுத்தது இந்த சத்தான ஆகாரம். இத கொடுங்க. அங்க இயற்கையாகவே சுகாதாரம் மேம்படும். ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுக்கும் பொழுது அங்க வந்து சுகாதாரம் வரும். அடுத்தது ஃபேமிலி பிளானிங். குடும்ப கட்டுப்பாட்டுக்கும் சுகாதாரத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஒரு வீட்டுல 5 குழந்தைங்க இருக்கிற வீட்லயும் 2 குழந்தைங்க இருக்கிற வீட்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். 5 பிள்ளைய வச்சுட்டு அவங்க எப்படி வச்சிருப்பாங்க வீட? ஒரு பிள்ளை ஒரு இது இழுத்து போடும், இன்னொரு பிள்ளை ஒரு இது இழுத்து போடும். அந்த தாயால வேலை செய்ய முடியாது. ஆனா அந்த 2 பிள்ளைங்களா இருந்தா அந்த குழந்தை அந்த தாயவும் கவனிப்பாங்க, அந்த இடத்தையும் சுத்தமா வச்சுக்குவாங்க. அந்த காலத்துல 10-15 பிள்ளைங்க எல்லாம் பிறந்தாங்க ஒரு வீட்டுல. அப்ப எந்த பிள்ளைய அவங்க கவனிக்க முடியும்? எந்த இடத்த அவங்க சுத்தமா வச்சுக்க முடியும்? சூழ்நிலைகள் அமையல. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க. அப்ப அந்த 2 பிள்ளைங்களா அத நல்லா வளருங்க அப்படின்ற கொள்கைகளை அவங்க வந்து அங்க கொண்டு வராங்க. அப்ப இந்த கொள்கைகள் எல்லாம் வரும்போது இந்த கோபி, FFF இந்த கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்து இன்னும் சரியான விதத்துல சுகாதாரம் மேம்படுத்தப்படணும்னு சட்டமன்றத்துல பல தீர்மானங்கள் இயற்றப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சியினுடைய தாக்கம், சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய நிலையான வளர்ச்சி. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் நல்லா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நிலையான வளர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற அந்த சுகாதாரத்தை நம்ம சரிவர பயன்படுத்தணும். சரிவர பயன்படுத்தும் போதுதான் அங்க ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம அனுபவிக்கிறோம், நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனுபவிக்கணும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தணும். சுற்றுச்சூழலை சரியா பயன்படுத்தும் பொழுது அதனுடைய வளர்ச்சி தன்மை நிலைப்படும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கணும். வெறும் இந்தியா மட்டும் அல்ல, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு எடுத்ததனுடைய விளைவுதான் உலக மனித உரிமை பிரகடனத்துல அவங்க அதுல ஒரு சரத்தை வைக்கிறாங்க சுகாதாரத்துக்கு. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அங்க என்ன நடக்குது? லத்தீன் அமெரிக்கா பகுதிகளில் பெரிய மாற்றம் வருது. அங்க சுகாதார குறைபாடு ஏற்பட்டு மக்கள்லாம் பொங்கி எழுகிறாங்க. அப்ப இந்த வளர்ச்சி கோட்பாடுகள்
ஒவ்வொரு பக்கமும் பாத்தீங்கன்னா சுகாதாரத்தை எப்படி வளர்ச்சி அடைய செய்யறது, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வகுத்து கொடுக்குறாங்க. இந்த கோட்பாட்டின்படி செய்தா சுகாதாரம் பெருகும் அப்படின்னு. இப்ப குடிமக்கள்லாம் எந்த ஒரு விஷயத்துல பொதுமக்கள் தலையிடுறாங்களோ அங்கதான் ஒரு வெற்றி அடையும். நம்ம சுதந்திர போராட்டத்துல பார்த்தோம், தனித்தனியா மக்கள் போராடினாங்க. எங்கேயாவது வெற்றி கிடைச்சுதா? நம்மளும் 1800 இருந்து போராடணும் சுதந்திரத்துக்காக. அப்பெல்லாம் வெற்றி கிடைக்கல. என்னைக்கு காந்தியினுடைய தலைமையில அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனித போராட்டமா உருவாச்சோ, பொதுமக்களின் போராட்டமா உருவாச்சோ, அன்னைக்குதான் நமக்கு வெற்றிய நம்ம எதிர்பார்க்க முடிஞ்சது. அது போல இங்க குடிமக்கள் எழுச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. சமூக இயக்கங்கள், அப்ப தனிநபர்கள் மட்டும் போராடல, சமூக இயக்கங்கள் வருது. என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் சாராத அந்த அமைப்புகள் குரல்களை எழுப்புறாங்க. சமூக இயக்கங்கள் வருது. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிப்கோ மூவ்மெண்ட், சிப்கோ இயக்கம் வெறும் பெண்கள் தான், ஆண்கள் கூட கிடையாது. பெண்கள், வயசு கம்மியான பெண்கள், தாய்மார்கள் அந்த காட்டு பகுதிகளில் இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில அரசாங்கம் மரங்களை வெட்டணும் முடிவு எடுத்துட்டாங்க. அந்த தனியார் குறிப்பிட்ட நிறுவனம் மரங்களை வெட்டணும் முடிவு எடுத்துட்டாங்க. நாங்க விட மாட்டோம், இது எங்கள் தாய் மாதிரின்னு சொல்லி அதை இப்படி இறுக்கி அணைச்சு கட்டி அந்த மரங்களை வெட்ட விடாம நின்னாங்க. அவங்களுடைய முயற்சி ஒரு இயக்கமா மாறுச்சு. ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு அரசாங்கம் 30 வருஷத்துக்கு அந்த பக்கம் மரம் தொடவே கூடாதுன்னுட்டாங்க. அப்ப அங்க வெற்றியும் பார்த்தாங்க. அதை தொடர்ந்து அப்பிகோ இயக்கம், இப்படி பல்வேறு பகுதிகள்ல, மகாராஷ்டிரா பகுதிகள்ல பல்வேறு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. அந்த இயக்கங்களுடைய தாக்கம் அங்க வெளிப்பட ஆரம்பிச்சுது. அப்ப அந்த இயக்கங்கள் சுற்றுச்சூழலை எப்படியாவது பாதுகாக்கணும். அப்ப அந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு தனியார் நிறுவனங்கள், அரசாங்கம் சாராத நிறுவனங்கள், சமூக இயக்கங்கள் பங்கேற்று மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. எப்படியாவது சுகாதாரத்தை பாதுகாக்கணும்னா சுற்றுப்புறம் அவசியம் அப்படின்னு. அடுத்து பாருங்க, இந்த சுகாதாரம், சுற்றுப்புற மாற்றம் எதுல கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா? உலகமயமாக்கலினுடைய தாக்கமும், அதாவது புவி வெப்பமயமாகுதல், காலநிலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு வருது. அப்ப இந்த காலநிலை மாற்றங்களும் பருவநிலை மாற்றங்கள் வளர்ச்சியும் புவி வெப்பமயமாதலும் எப்ப ஏற்படுது? ஒரு பகுதியில மட்டும் இல்ல, எல்லா பகுதிகள்லயும் அது ஏற்படுது. அமேசான் காடுல மட்டும்தான் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சா? அது தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் தான் பாதிப்பு ஏற்படும். ஒரு பகுதி மட்டும் வெப்பமாகாது. வாணிபம் அப்படிங்கிற பேர்ல எல்லா பகுதிகள்லையும் போறோம், போக்குவரத்து அதிகமாகுது, பொருட்களை விநியோகப்படுத்துறோம், எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யறோம். அதனுடைய பெரிய தாக்கம் காலநிலை மாறிடுச்சு. இன்னைக்கு முறையான மழை பெய்ய மாட்டேங்குது, பெய்யக்கூடாத நேரங்கள்ல மழை பெய்யுது. அன்னைக்கு இந்த காலத்துல ஜனவரி மாதம் எங்க குளிர் இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, ஜனவரியில இன்னும் குளிர் அதிகமா இருக்கு, குளிர் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த காலநிலை மாற்றங்களுடைய விளைவு அந்த சுற்றுப்புற சூழல்ல ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான். அப்ப இப்படி மாற்றங்கள் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுகாதாரம் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை அடிப்படையாக வைத்துள்ளது. அப்ப இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுகாதாரம் இயற்கையாகவே மேம்படும். அரசாங்கம் இதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய அந்த சுகாதார குறைபாடுகளை நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய உதவியோட, நம்மளுடைய காப்பீட்டு திட்டங்களுடைய மூலமாக நம்ம அதை சரி செய்ய முடியும். ஆக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கு. இப்ப முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, முதல் பாடம் 2வது பாடத்துல சுற்றுச்சூழல் இந்தியாவுல இப்படி இருக்கு, இந்தியாவுல 3 நிலைகளா பிரிச்சு சுகாதார கொள்கைகளை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வகுத்திருக்கிறாங்க. முதல்ல ஆரம்ப சுகாதாரம் மட்டும் போதும்னு நினைச்சு கொள்கைகளை வகுத்தாங்க. அடுத்தது அனைவருக்கும் சுகாதாரம் கொடுக்கப்படணும், பிற்படுத்தப்பட்ட வேள்மை மக்களுக்கு மட்டும் சுகாதாரம் கொடுக்கப்படணும்னாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் சுகாதார வசதிகளை அனுபவிக்கணும், அதுக்கு அரசாங்கத்தால செய்யக்கூடிய முயற்சிகளும், அது போக தனியார் மருத்துவமனைகளுக்கும் காப்பீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அரசாங்கம் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கிறாங்க.
சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு வகைகள்ல மாநகராட்சி நகராட்சிகள் மூலமா வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அரசு மருத்துவமனைகள்ல பல்வேறு வாய்ப்புகளையும் வசதிகளையும் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கிறாங்க. சுகாதாரம் சுற்றுச்சூழலின் அடிப்படையில இருக்கு. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுகாதாரத்தை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.